அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்தினுடைய தலைப்பு, ரஜினியை திமுக மிரட்டியதாக பேசிய ஆதவ் அர்ஜுனா விவகாரம் உண்மைக்கு மாறானது என ரஜினிகாந்த் கடும் கண்டனம். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் ரஜினி பதிலடி. ரஜினிக்கு ஆதரவாக திமுக, அதிமுக, பிஜேபி தலைவர்கள் கைகோர்ப்பு. ரஜினிகாந்த் ஆதரவை பெற போட்டி போடும் அரசியல் கட்சிகள். வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் பானையை உடைக்கிறதா தாவைக்கா என்கின்ற தலைப்பில் இன்றைய பயணிக்க இருக்கிறது. முதலாவது அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைமொழியாக இணைந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் வழக்கறிஞர் சேயன் திமுக ஆதரவாளர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த அகமது ரியாஸ் அவர்கள் அரங்கத்தில். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் வலதுசாரி சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் ஜி. குறிப்பாக இன்றைய நிகழ்வு என்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தாவைக்கா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தாவைக்காவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் ஒருவரான அவர் திமுக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதை தடுத்து மிரட்டியதோடு பல்வேறு இன்னல்களை கொடுத்திருக்கிறது, முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, வலிமையும் இருக்கிறது, அழுத்தத்தை தாங்கக்கூடிய தனித்துவமான வலிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தார். கிட்டத்தட்ட அந்த விவகாரம் வெளிவந்த பிறகு ரஜினிகாந்த் இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்பதாக இன்றைக்கு காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், பேட்டியில் அண்ணாமலை அவர்களும், அதே போல் திமுகவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அமைச்சர் ரகுபதி, RS பாரதி போன்றவர்களும், பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ரஜினிக்காக ஆதரவாக, மட்டுமின்றி திருமாவளவன் அவர்களும் ரஜினிக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள் எடுத்திருந்தார்கள். ஸோ இந்த விவகாரத்தில் ரஜினியை வைத்து அரசியல் மையப்புள்ளி நகர்கிறதா என்கின்ற அடிப்படையில் போட்டி கொண்டு ரஜினிக்கு, தங்களுடைய கட்சிக்கு அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவு வர வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள் ரஜினி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. முதலாவதாக அரங்கினில் நம்முடைய இருக்கக்கூடிய திரு வெங்கடேஷ் அவர்களிடமிருந்து நம்ம கருத்துக்களை ஆரம்பிக்கலாம். சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து, ஆதவ் அர்ஜுனா பேசியது சரியா தவறா? இல்லை, ஆதவ் அர்ஜுனா பேசுகிறது எப்பொழுதுமே அவர் அந்த கட்சியினுடைய தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, அதனால தான் விஜய் 2 கூட்டங்களில் ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு வாய்ப்பளித்தார். அதற்கப்புறம் அவருக்கு எந்த கூட்டங்களையும் பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கல, யாரையுமே மேடையில் பேச அவர் வாய்ப்பளிக்கல. ஏன்னா கட்சியினுடைய தலைவர்களான பேச்சுக்கள் கடைநடை ஊழியர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது பதில் அந்த கட்சியினுடைய தேர்தலுடைய மேலாண்மை குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா பேச்சை ஹைலைட்டாக ஏன் போகுதுன்னா, அந்த கட்சியை நோக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐடி விங்கியை அவர் தான் நடத்துறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ற பேரில் தலைவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட இவர் சொல்ற விஷயங்களே ஹைலைட்டா போயிட்டு இவர் தான் அதோடைய தலைவர் மாதிரி ஒரு கட்டமைப்பு மாதிரி ஒரு பிம்பத்தை, அதாவது தாவேக்கான விஜய்ன்றத அப்படியே ஒதுக்கி தாவேக்கான ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட தாவேக்காவை அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு விஷயம். அது எப்படி இருக்க முடியும்? தாவேக்காவை கைப்பற்ற விதமா அவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றேன். விஜயை இன்றைக்கு ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இவர் தானே எல்லா வேலையும் பண்றாரு. சரி, இன்றைக்கு தாவேகா கட்சியை நடத்துறது யாரு? நீங்க நினைக்க சொல்றீங்க விஜய் சார் கண்டிப்பா 5 பைசா கையில இருந்து தரமாட்டாரு, எனக்கு தெரியும் அவரை பத்தி. சரி, தாவேகான்ற ஒரு கட்சி இன்றைக்கு நடைபெறுனா அதற்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய லாட்ரி மார்ட்டின் மருமகனுடைய கள்ள லாட்ரி வித்த பணத்துலதான் அந்த கட்சி நடைபெறுகிறது. இல்ல, அதுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கி வீசாலையில மாநாடு வெற்றிகரமாக நடத்த முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் ஆதவ் அர்ஜுனாவே இணைகிறாரு. உங்கள்கிட்டே வரேன். இப்போ விஜய் சார் இதனால் வரையும் ஷூட்டிங்லேயும் சரி, டெல்லியும் சரி, எங்கே போனாலும் ஆதவ் அர்ஜுனா வருவதற்கு பின்பு, ஆதவ் அர்ஜுனா வருவதற்கு முன்பு, ஆதவ் அர்ஜுனா வருவதற்கு முன்பு எங்கன்னா ஒரு தனி ஃப்ளைட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? நான் அவரோட பிரயாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அவர் எங்கேயுமே தனி ஃப்ளைட்டில் போனதில்லை, பேசஞ்சர் ஃப்ளைட்டில் தான் போவார். இங்கேருந்து அனிதா சாவுக்கு போனார்ல, 13 பேர் செத்தாங்களே தூத்துக்குடியில், அதுக்கெல்லாம் போனாரா இல்லையா? ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைலாம் போனார். அப்பெல்லாம் தனி ஃப்ளைட்டில் போனார் அவர். எந்த ஃப்ளைட்டில் போனார் அவர்? காமன் ஃப்ளைட்டில் போனார். ஆதவ் அர்ஜுனா வந்த பிறகு என்ன ஃப்ளைட்டில் போறாரு? ஏன்னா ஒரு தலைவரை யாரும் நெருங்க முடியாத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தவறான தகவலை கொடுக்குறாங்க. இப்போ கூட ஆதவ் அர்ஜுனா விஜயே தன்னுடைய வாயால என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக சொன்னார்.
புரட்சி கலைஞர்னா தமிழ்நாட்டில் திரு விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் தான். அல்டிமேட் ஸ்டார் யாருன்னா திரு அஜித் அவர்கள் தான் தன்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷன்ல தெளிவா விஜயே சொன்னார். நம்ம சொல்லலாம். இந்த காக்கா கழுகு கதெல்லாம் சொன்னா அது நிறைய நேரம் அதிகமாகும். அதாவது கிட்டத்தட்ட வந்து இவர் காக்கா தான், ரஜினிகாந்த் கழுகுதான்றது தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு உயர பார்க்கக்கூடிய கழுகாக தான் என்றைக்குமே திரு ரஜினிகாந்த் இருப்பார். கீழே காக்கா கூட்டங்களை வச்சு கத்துற ஒரு கூட்டமாக தான் அவர் இருந்துச்சு. அஜித் படம் நடிக்க முடியாம அவர் வந்து வேறு பாதையில் அவர் பயணம் பண்றப்ப இங்க என்ன சினியாரோ அவங்க கிரியேட் பண்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு போட்டு விஜய் அப்படின்ற இவங்க கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க, இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க, அதுல மாற்றே இல்லைங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை ஹைலைட் பண்ணி நம்ம தான் போட்டின்ற மாதிரி சமமான ஒரு தட்டில் வரும்னு ஆசைப்படுறாரு. அதை தான் ஆதவர்ஜுனா இப்போ என்ன பண்றாருன்னா, யாரை தொட்டா இன்னைக்கு மீடியா அட்ராக்ஷன் நமக்கு இருக்கும், யாரை தொட்டா எல்லா கட்சிக்காரர்களும் நம்மள பக்கம் திரும்புவாங்க, யாரை தொட்டா நம்ம வந்து நேரடியா ஒரு மக்களிடம் சென்றடையலாம் அப்படின்னு நினைச்சுதான் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்றாரு. இல்ல சீமான் தொடாத அளவுக்கு ஆதவர்ஜுனா தொட்டிருக்கிறாரு. சீமான் வந்து நல்லா சொல்லுங்க, சீமான் வந்து எல்லாத்துலயும் சீமானுடைய பேச்சுல ஒரு கண்ணியம் இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் ஆள வேணும், தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலத்தில் இங்க வந்தவங்க வாழலாம், இவ்வளவுதான் விமர்சனம். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தீங்கன்னா நீங்க நல்லா வாழ்ந்துருப்போங்க. ஆளணும்னா ஒரு தமிழன் தான் ஆளணும். அப்புறம் ரஜினி போய் சந்திச்சாரு, அதெல்லாம் தனிக்கதை. இதை வந்து விஜய் கண்டிக்காமல் இருக்கிறாருன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் தான் இப்படி சொல்ல வைக்கிறார், விஜயின் குரலாதான் அவர் ஒழிக்கிறாரா? ஏன்னா இவ்வளவு பெரிய இது வந்துருச்சு. ரஜினிகாந்தே லெட்டர் கொடுத்துட்டாரு. அவர் வந்து நீங்க லெட்டர் போட்டார், காலம் வந்து காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாரு. யாருக்கு அவர் ஆதரவு கொடுத்தாங்களோ பாஜக. அதுலயும் ரொம்ப ட்விஸ்ட் தானே இப்ப சொல்லியிருக்காரு, காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு. அப்போ மிரட்டப்படலையா அப்படின்றதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லும். இல்ல அப்படி எடுத்துக்கூடாது. அதாவது எல்லாமே காலம் அதற்கான ரிசல்ட் கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசியல் நீங்கள் காணாம போவீங்க, அதுதான் அவர் சொல்றாரு. தாவேக்கான்ற ஒரு கட்சி இந்த எலெக்ஷனோட ஆல்ரெடி காணாம போயிடுச்சு. அது கூட்டணிக்கு யாருமே வரல, காணாம போயிடுச்சு. இனிமேல் துடைத்தெடுக்கப்படுறப்ப காலம் தான் பதில் சொல்லும். இப்ப உங்க கூட்டணிக்கு வந்தாருன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வரலண்டா அடுத்தங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் பேச வரல. ரஜினிகாந்த் ஒரு ஆளுமைக்கு ஒருத்தர் இழுக்கெடுக்கிறாருன்னா, ஒரு ரஜினி ரசிகனாக பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ரஜினி ரசிகரா நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரஜினி வந்து உங்க எதனால நீங்க ரஜினி ரசிகரா இருக்கீங்க, விஜய் மாதிரி வந்து அந்த வலிமை வந்து ரஜினிகாந்துக்கு இல்லைன்னு தானே சொல்ல முடியும். சொல்றேன், அதுக்கு இந்த வரேன் வந்துட்டேன், இந்த பிரஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கலைச்சிட்டாரு. ஒரு விஷயம் இருங்க, முதல்ல ரஜினி என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு கரெக்டா சொல்லணும். நம்ம வந்து இது இருந்துச்சுல, நம்ம திரைப்பட நகரம் இருந்துச்சுல, இந்த திரைப்பட நகரத்துக்கு முதல் பேர் யார் பேர் வச்சாங்க? ஜே திரைப்பட நகர்னு வச்சாங்க. அதை ஜெயலலிதா அம்மையார் மேடையில் வச்சு அவர் இந்த திரைப்பட நகரத்துக்கு எம்ஜிஆர் பேர் வைத்திருக்கணும், இதை நான் வன்மையா வந்து ஆட்சி வைக்கிறேன்னு சொல்லி மேடையில் சென்னை நூற்றாண்டு விழா நடந்த ஃபங்க்ஷன்ல அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் டேர் அது. அதே மாதிரி அஜித்தும் சொல்லியிருக்காரு. பாசத்தலைவர் விழான்ற மாதிரி ஏதோ ஒரு விழா நடத்துறாங்க கலைஞருக்கு, என்ன மிரட்டி வந்து இங்க கூட்டு வந்தா டேரா அஜித்தும் சொன்னாங்க. திமுக ரஜினிகாந்த் உடனே கை தட்டது மட்டும் இல்ல, அவர் எஞ்சி கை கட்டி பிடிச்சாரு. அதே மாதிரி பாஷா பட விழாவிலும் அவர் நேரடியா சொன்னார், இந்த ஆட்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாது, குண்டு கலாச்சாரம் போயிட்டு இருக்குன்னு. பாஷா பட விழா தான் ஆரம்ப இறப்புன்னு கட்சி வச்சு எடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது 1996. அது வரலாறு. இதெல்லாம் அவர்கள் அன்றைக்கு இருக்கிறப்பே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு தான் வராரு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சரி, இப்ப அவர் அரசியல் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். தன்னுடைய உடல் இன்னைக்கு வந்து அவர் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பெற்ற ஒரு நபர். அவர் இனிமேல் வந்து எந்த இதுலயும் நம்ம டென்ஷன் ஏற்றிக்க கூடாது, நம்ம வந்து லைஃபை பீஸ்ஃபுல்லா போகணும் தான். அந்த டைம்ல முத நாள் என்ன சொல்றாரு, இப்ப வரலனா எப்ப வரப்போறோம், படையெல்லாம் திறந்து வாங்க நம்ம பண்ணலாம்னு சொல்லி பண்றாரு. அண்ணா தப்படம் படப்பிடிப்பு போயிட்டு இருக்க ஹைதராபாத்ல. மறுநாள் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போகுதுன்ற டாக்டர் அட்வைஸ் படி அவர் என்ன சொல்றாரு, இல்ல இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அரசியல்னு உள்ள வந்தா நிறைய எதிரிகளை நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வயசான காலத்துல இனிமேல் எதிரிகளை சம்பாதிக்கணும்னா பீஸ்ஃபுல் லைஃப் நோக்கி நகரலான்ட்டு அவர் முடிவு எடுத்தார். திரைப்படத்துல தான் 100 பேர் அடிப்பாரு, நிஜத்துல வந்து திரைப்படத்துல அடிக்கிற மாதிரி தானே இருக்கு. திரைப்படத்துல 100 பேர் யார் வேணா அடிக்கலாங்க, நிஜத்தெல்லாம் அடிக்க முடியாதுங்க. அதுதான் அவரும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சின்ன வயசு பையன் கூட 72 75 வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு, சரிங்களா? அதனால வந்து நீங்க நினைக்கிற மாதிரி திரைப்படத்துல பாக்குற ரஜினி வேற, நேரடியா பாக்குற ரஜினி வேற. அப்ப அவர் உடல்நிலை கருதி வெளியில வந்தாருன்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஆதவர்ஜுனா சொல்றேன், இன்னைக்கு ரெட் ஜெயின் சொல்லி ஒரு கம்பெனியை இவர் ஆரம்பிச்சார் உதயநிதி ஸ்டாலின். முதல் படம் கால்ஷீட் யார் கொடுத்தது? விஜய் தான். நீங்க தூக்கி கொண்டாடுற குருவி படத்துக்கு விஜய் தானே கொடுத்தாரு. இந்த காவலன் படத்துக்கு திமுக மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தனால தான் அவர் அரசியலுக்கு வரணும்னு நிலைப்பாடே எடுத்தாரு. தெரியுமா? 11:30 மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 3:30 மணி தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவு நெருக்கடி கொடுத்தாங்க திமுக அன்னைக்கு அந்த இதுல. அப்ப இந்த மாதிரி ஒரு மிரட்டல் திமுக நெருக்கடி கொடுத்த தலைவா படத்துக்கு அது அவங்கள தான் கேட்கணும். நீங்க
டைம் டு லீடுன்னு இல்ல எடுத்து நீங்க தான் release திமுக பண்றாங்க. சொல்றவங்களா அதிமுக நீங்க சொல்லணும். எதுக்கு நான் இங்க பதிவு செய்யறேன்னா அன்றைக்கு ஜெயலலிதா மேடையில காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இந்த கேட்டுங்க சரி சார், ஜெயலலிதா மேடை தான் சொல்றேன், கேட்டுங்க, அதுக்காக சொல்றேன். ஜெயலலிதா மேடையில் இருக்கப்ப ஜே ஃபிலிம் சிட்டிக்கு பதில் எம்ஜிஆர் திரைப்பட நகரம் வைக்கணும்னு சொன்னாரு. இந்த ஆட்சியை யாராலையும் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு டேரா சொன்னாரு. அதே மாதிரி தாவேக ஆரம்பிக்கிறப்பையும் இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பாட்ஷா படகுல பிரச்சனை. இதெல்லாம் அவருடைய துணிச்சலான ஒரு முடிவு. அஜித் வந்து எதிர்த்து சொல்றப்ப நேரடியாக போய் கட்டிப்பிடிச்சா என்ன காரணம்? அவர் சொல்ல வந்ததே அஜித் சொன்னாருன்னா அது மறைமுகது திமுக கொடுக்குற செய்தி. அப்போ வந்து கம்பல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு டேரான விஷயங்கள்லாம் அதைத்தானே ஆதவர்ஜுனா மறைமுகமா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நான் சொல்றது இவ்வளவு டேரான விஷயங்கள்லாம் அவர் பண்ணாருங்க. அஜித்தும் பண்ணாரு, ரஜினியும் பண்ணாரு. நான் கேட்கறது விஜய் என்ன பண்ணாரு அதுதான். இல்ல முடிச்சிடுறேன், என்ன பண்ணாரு? கொடநாடுல போய் நின்னாரா? ஓஎஸ்கார்ல நின்னாரா? இவர்களெல்லாம் தார்மீகமா அடிப்படையா என்ன தகுதி இருக்கு இதை பத்தி பொது வழியில பேசுறதுக்கு? நீங்க கொடநாடுல போய் சட்டம் ஒரு இருட்டறைக்கு அன்னைக்கு அதிமுக பேர்ல பெரிய இதா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து கலைஞர்கிட்ட போய் நின்றாருல அவங்க அப்பா சந்திரசேகர் அவர்கள், அதை சொல்ல மாட்டேங்க. நீங்க நின்ன போஸ்ட்ல பாத்திருக்கீங்களா? சந்திரபாபு ஜெயின்ற ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலாம், தலைவா ரிலீஸ் ஆகலாம், நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி பொது வழியில் சொன்ன பிறகு எஸ்ஏசி ப்ரெஷர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்று வச்சு யாருமே படம் எடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் யாரும் நம்ம வந்து பக்க செய்யக்கூடாது. ஏன் இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, ஏன் ப்ரொடியூசர் பற்றி அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாரு? ஏன்னா இப்போ தலைவர் ஆயிட்டார், லீடர் ஆயிட்டார், இனிமேல் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வர மாட்டார். அன்னைக்கு அடுத்த படம் கொடுப்பதற்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். ப்ரொடியூசர் கவுன்சில் ரெட் கார்டு போட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகே, நம்ம பேச உங்களுடைய அரசியல் பதிவுக்காக நீங்கள் கை கட்டி வாய் புத்தி போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க நீ கெஞ்சின விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா பொது வழியில வந்து தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல. தனி கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிங்க. இல்ல திமுகவுடைய பி டீமா நீங்க செயல்படும் நினைச்சுன்னா தயவுசெய்து செயல்படுங்க. அப்ப இதெல்லாம் திமுக அவங்க வேலைதான், வேற யார் வேலைன்றீங்க? சபரீசன் அவர்களால் வாய்ஸ் ஆஃப் காமன்ல அழகா பிளான் பண்ணி தாவேக்காக அமைச்சிருக்காங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சியை எந்த கூட்டணியில் சேர விடாம பண்ணதுக்கு யார் காரணம்? பொது வழியில ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜுனா தான் காரணம். வேற யாரும் காரணம் இருக்காங்களா? உங்களுக்கே கேளுங்க. ரெண்டு பேர் தான் சொல்றாங்க. எல்லாரும் வந்து கூட்டணி போகணும்ன்றாங்க. கூட்டணி வேணா நம்ம தனிச்சு நின்று தவறான தகவல் அவங்க கொடுக்குறப்ப சபரீசன் அவர்கள் சொல் பேச்சை கேட்டு உள்ள போய் அவர் வந்து ரொம்ப 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 சைலண்டான விஷயங்களை பண்ணி அந்த கட்சியை ஜோலி முடிக்கிறது தான் அவர் வேலை. அதற்காக பிளான் பண்ணி அனுப்பப்பட்டவர் தான் ஆதவர்ஜுனா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் சிவசங்கர், சொல்லுங்க. இந்த முதல் சுற்று கருத்தில் முதலாவதாக பேசின திரு வெங்கடேஷ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து ஆதவர்ஜுனா ரஜினி விவகாரம், ரஜினி இன்னைக்கு பதிலடி காலம் பேசாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, பதில் பொறுத்திருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? ஏற்கனவே நம்ம போன வாரமே பேசின டாபிக் தான், அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் தான். யாருமே வந்து ரஜினி ரசிகர்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ரியல் ஸ்டார் ரீல்ல வந்து ரஜினிகாந்த் பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. நானும் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். அப்படி இருந்தாலும் நீங்க ரியல் லைஃப் வரும்போது ரியல் லைஃப்ல வந்து ஒரு அரசியல் வருவேன் வரமாட்டேன்னு ஒரு சொன்ன சமயத்துல ஏன் வரல? அவருக்கு இல்லாத படைபலம் கிடையாது, உங்களுக்கு வந்து பணபலம் கிடையாது, ஃபேம் கிடையாது, எல்லாமே இருக்குது. அரசியல் ஆசையும் இருக்குது. அவ்வளோ இருக்கும்போது ஒரு மனுஷன் ஏன் வரல? உங்களுக்கு ஒரு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, அவர் தேவையான எல்லாமே அவர் கையில இருக்குது. கையில இருந்தும் அவர் வரலன்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் தான். அதை வந்து இவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க வந்து எதுக்காக சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா நீங்க ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க சீஃப் மினிஸ்டரா கொண்டு வரணும், அவர் தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற இவங்க எய்ம் பண்ணி கொண்டு வரும்போது யாரெல்லாம் இடையில வருவாங்க? இல்ல ஆல்ரெடி ஸ்டாலின் தானே இருக்கிறாரு. ஆல்ரெடி ஸ்டாலின் தானே இருக்கிறாரு. நீங்க சொல்ற உதயநிதி ஸ்டாலின் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சொல்றேன். நீங்க ரஜினிகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கிறோம்ல, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரலங்கிறதா நம்ம பிரச்சனையே. அவர் ஏன் வரல? அவர் வந்திருக்கலாம், வரலங்கிறப்போ அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உதயநிதி. இன்னைக்கு போட்டி யாருக்குன்னா உதயநிதிக்கும் விஜய். அதாவது இவர் வந்தால் உதயநிதியோட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாயிரும். அதே மாதிரி இதுக்கு முந்தின ஸ்டேஜ் இப்போதைக்கு நீங்க அரசியல்ல பார்க்கறீங்கன்னா எப்படி சொல்றது, ஸ்டாலின் அவர் இருக்கிறாருன்னா அவருக்கு போட்டியா இருந்தவர் யாருன்னா ரஜினிகாந்த். இப்ப நீ உதயநிதி ஸ்டாலின் அடுத்த பட்டத்தலைவரசரை கொண்டு வரணும்னா அதுக்கு போட்டி இருக்கக்கூடியவர் யார்? அந்த சேம் ஏஜ்ல சேம் ஃபேம்ல யார் இருக்கக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த். அந்த காலத்துல ரஜினிகாந்த் அவர்கள், இந்த காலத்துல வந்து விஜயன் இருக்கிறார். அதை நீங்க ஏத்துக்கொண்டு தான் நீங்க முடிச்சாலும் முடிக்கலனாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ அப்படி இருக்கிற சமயத்துல இது எப்படி தவிர்க்கலாம்? இதை எப்படி வந்து நீங்க வரவிடாம பண்ணலாமற்கான வேலைகள் தான் இது. இது நீங்க ஏற்கனவே வந்து திமுக வந்து இது ஒண்ணு புதுசு கிடையாது. நீங்க வந்து இவர் அரசியல் என்னோட தனிப்பட்ட பார்வையில் நான் சொல்றது வந்து அரசியலுக்கு ஒரு வராமல் போனதுக்கு ஒரு காரணம் வந்து திமுக ஒரு
நிர்பந்தம் நேரடியாகவும் மறைமுகமா இருந்தோம்னா ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், இப்போ நான் அதான் சொல்றேன். ஏன்னா அதுல வந்து இதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இவர் ஆதவர்ஜனா நான் சப்போர்ட் பண்ணி நான் பேச வரல. பட் பிராக்டிகலா நான் திங்க் பண்ணேன். நீங்க சீமான் அவர்கள் இதே இது அரசியல் வெற்றிடம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், சுடுகாட்டில் படுத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு அவர் ஆப்போசிட் இன்னை வரைக்கும் அறிக்கை விடவே இல்லை. சொன்னாரா இல்லையா? நீங்க ஒரு அரசியல் அவர் வந்து ஒரு காவனா பேசுறாரு, அரசியல் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு சீமான் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா ரொம்ப கேவலமா சொல்றாரு. அப்ப சுடுகாட்டில் கூட இடம் இருக்கு, அவருமே படுக்க வேண்டிய அப்படின்னா எனக்கு நாம் தமிழர் கட்சி சுத்தமா உடன்பாடே கிடையாது. அன்னைக்கு அவர் எதிராக வந்து அறிக்கை விடல. அதுக்கு திருமாவளவன் என்ன சொன்னாரு, அவர் இவர் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே திருமாவளவன் யாரோட நிர்பந்தத்துல இவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு கேட்டாரு. இப்ப யாரோட அப்ப இவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு நிர்பந்தம் அப்படின்னா கட்சி விட்டு வெளியே போனதுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கத்தானே செய்யும். அப்ப அன்னைக்கு கேட்ட அந்த சீமான் அவர்களுக்கும் அவர் பதில் சொல்லல, திருமாவளவன் அவர்களுக்கும் பதில் சொல்லல. இன்னைக்கு அவர் அறிக்கை விடுறாங்க, இதுவும் ஒரு நிர்பந்தம். யாரு இல்ல நிர்பந்தம்? திமுகவுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு, அதிமுகவும் சொல்லியிருக்காரு, பிஜேபிக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப யாரு நிர்பந்தம் பண்றாங்க? அவருக்கு யாருக்கு இல்ல அவருக்கு ஆதரவா யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஜென்ரலா ஒரு என்ன சொல்றது மனித இயல்பு. நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யறது ஒரு என்ன சொல்றது தேங்க்ஸ் சொல்றது மனித இயல்பு தான். பட் இவர் வரல அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றேன், நேரடியாக ஒரு அழுத்தம் இருந்ததுங்கிறத நான் வந்து மறுபடியும் நான் சொல்ல காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்த அறிக்கையுமே விடவில்லை. அப்படிங்க ஏன் சீமானுக்கு அறிக்கை விடல, ஏன் திருமாவளவன் அறிக்கை விடல? இப்ப அவங்களாம் அரசியல் தலைவர்களே கிடையாது, அவங்க உங்களுக்கு கேவலம் பேசவே இல்லையா? அப்ப இப்ப இவங்க ஒரு பேசிருக்கிறது வந்து ஆதவர்ஜனா வந்து பேசிருக்கு வந்து தரம் தாழ்ந்து பேசிருக்கிறாராங்கிறதுக்கு எனக்கு அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவர் ஒரு கருத்தை சொல்றாங்க, இதை விட கேவலமா பேசுற 2 பேர் இருக்கிறாங்கல்ல. சீமான் நீங்க சுடுகாட்டுல போய் படுத்துக்கன்னு சொன்னார்ல, அதை பத்தி அதுக்கு அவர் இன்னை வரைக்கும் அவர் அறிக்கை விடல. அது விட்டுருக்கலாம். எப்படி திருமாவளவன் எல்லாரையும் விடுங்க, சீமானவர்களை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் யாரும் திருமாவளவன். அவர் கேட்கிறாருல, நீங்க வந்து யாரோட நிர்பந்தத்துல வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கிறாருல, யாரோட நிர்பந்தத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்காம போனார், அதுக்கு ஒரு பதில் இருக்கணும்ல. இந்த 2 பேருக்கு நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் இல்ல, ஏன் விடல? அப்ப இது வரைக்கும் நீங்க விடவே இல்லையா? அப்ப அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்ல, அதே கொஸ்டின் மார்க் தான் இங்கே வருது. ஒரு நிர்பந்தம் இருப்பது உண்மை. இப்ப அடுத்த பட்டத்து இளவரசர் உதயநிதி வந்துடக்கூடாது, உதயநிதி வரணும்னு ஒரு திமுக செயல்படுறாங்கன்னா அதுக்கு ஆப்போனண்டா யாருமே இருக்கக்கூடாது. ஸ்டாலின் அவர்களுக்காக வந்து எல்லா வழியும் எப்படி கிளியர் பண்ணாங்களோ, வைகோ அவர்களை வந்து கட்சி விட்டு வெளியே, அது எல்லாம் எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். அந்த லைன்ல வந்து யாருக்கும் அதுக்கு ஈக்குவலா யாரும் இருந்துடக்கூடாது. அதே செயல்பாடுகளை தான் வந்து இப்ப திமுக செய்து கொண்டிருக்குதுங்கிறதா என்னுடைய கருத்து இதுல. ஓகே அப்படி இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் சேயம், அதாவது திமுகவினுடைய பி டீமாக அனுப்பப்பட்டவர் தான் ஆதவர்ஜனா. அதை தாவைக்காவை எந்த அளவுக்கு வந்து கரைக்கணுமோ அந்த அளவுக்கு கரைக்கிறாரு, கூட்டணியே சேர விடாமன்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறப்ப ரஜினிகாந்த் உள்ளே வந்தார், அது ரஜினிகாந்த் அப்புறம் வெளியே போயிட்டார். இப்போ உதயநிதிக்காக விஜய் வந்து ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறார் சிவசங்கர். 2 பேரோட கருத்தும் சம்மந்தம் இல்லாமல் அரசியல் நிர்பந்தத்தின் பேரில் கருத்து சொல்கிறாங்க. சகோதரர்கள் 2 பேரும். ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. சில காலம் திமுகவிற்காக தேர்தல் வேலை பார்த்தவர் தான். அப்போ திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. தேவையில்லாமல் எந்த விஷயம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை தொடர்பு படுத்துறது மீடியாவுக்கும் மற்றவங்களுக்கும் வலதுசாரிகளுக்கும் ஒரு வாய்ப்பாக போகுது. ஆதவ அர்ஜுனா என்பவர் ஒரு கொழுப்பின் உச்சாணியில் இருந்து கொண்டு மண்டை கணத்தில் என்ன பேசுகிறோம், யாரை பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார். ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையும் ஒரே விஷயம், நண்பர் வெங்கடேஷ் சொன்னது போல அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல வந்து என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. 2 தினங்களுக்கு அவர் பேசுனது தன்னை முன்னிலைப்படுத்தி விஜய் தானே முன்னிலைப்படுத்தி. இல்ல அதாவது இந்த மாதிரி பேசினா இன்னைக்கு விஜயை நம்ம பேசலாம். ஆதவ அர்ஜுனா தானே தலைப்பு வச்சிருக்கீங்க, விஜயா தலைப்பு வச்சிருக்கீங்க, ஆதவ அர்ஜுனா பத்தி தானே தலைப்பு வச்சிருக்கீங்க. ஆதவ அர்ஜுனாக்கு தானே ரஜினிகாந்த் கண்டனம் அறிக்கை இல்ல, விஜய் கொடுக்கலையா? ஏன்னா பேசுனது ஆதவ அர்ஜுனா தானே, விஜய் இல்ல. என்ன காரணம்னா ஆதவ அர்ஜுனாக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை பற்றி ஒரு இது சொன்னார், தவறான பேச்சு பேசினார். அவர் அந்த மாதிரி பேசுறதுனால தன்னை உயர்த்திக்கிறதா நினச்சிக்கிறாரு. சரி, ஒரு முதலமைச்சரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை சொல்லக்குள்ள அவர் முதலமைச்சரை கேவலப்படுத்தலை, முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த 8 கோடி மக்களை கேவலப்படுத்துறாரு, ஜனநாயகத்தை கேவலப்படுத்துறாரு. ஆதவ அர்ஜுனாக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், ரஜினிகாந்த் என்பவர் திரையுலகில் ஒரு மதிக்கப்பட வேண்டிய நபர். அதாவது ஒரு ஏ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ஏ மேன் ஆஃப் ஹானஸ்டி. அது மட்டும் இல்லை, தான் வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சோமோ எல்லாத்தையுமே பப்ளிக்காக பேசக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனிதர், நிச்சயம் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் சிறு வயதில் நாங்கள்லாம் வந்து கடுமையான ரஜினி ரசிகர்கள். ரஜினி வந்து அரசியலுக்கு வரலங்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வரல. அதுக்காக ரஜினிக்கு தைரியம். ஆமாம், ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் நம்ம விரைவில் போருக்கு தயாராக அவருக்கு
வரணுங்கிற நேரத்துல அவருக்கு அந்த கோவிட் இந்த மாதிரி சில சிறுநீரக பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. இல்ல விஜயகாந்தே சொல்லியிருக்காரு, நான் தான் வருவேன், அங்கிட்டு வருவேன், சந்தில இருந்து வரேன், வந்தனா வருவேன் அப்படின்னு சொல்லி அவரே கட்சி ஆரம்பிச்சாரு. ரஜினி ஏன் அரசியலுக்கு வரலங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யாரும் வான்னு நிர்பந்திக்க முடியாது, யாரும் வராதுன்னு சொல்ல ஆனா முடியாது. வரேன்னு சொல்லிட்டு வராம போறது அது அடுத்தவங்கள ஆசையை தூண்டி விட்டு போற மாதிரி ஆசையெல்லாம் இல்லைங்க. அவருடைய உடல் நலம், அவருடைய குடும்ப சூழ்நிலை வர இயலவில்லை, அதனால அவரை வந்து தப்பு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமானி, எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடியவர், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்துக்கு சொந்தக்காரர், மதிக்கக்கூடிய நபர், கர்நாடகாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழராகவே மாறி போனவர், எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையும் நல்லா பழகிறவர், எந்த விதத்திலையும் துவேஷம் பார்க்காதவர். அவரை போய் குறை சொல்லி அவருக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னா 1995 பாட்ஷா படம் வந்து வெள்ளி விழா கொண்டாடக்குள்ள அந்த விழாவில் தைரியமா இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அப்போ ஜெயலலிதா உச்சத்தில் இருந்த நேரம், ஜெயலலிதாவுடைய அதிகாரம் தமிழகத்தில் கொடிகட்டி பறந்த நேரத்தில் சொன்னார். அதே நீங்கள் விஜயை கம்பேர் பண்ணுங்க. 2012 ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னொன்னே கோடநாட்டில் போய் அப்பனும் மோனும் கையை கட்டிக்கிட்டு கேட்டை பிடிச்சிக்கிட்டு தொங்கின விஷயம் வந்து ஆதவ அர்ஜுனா மறந்துட்டாரா? இன்னும் சொல்ல போனா தைரியம் இல்லாத ஒரு நபர் யாரு உலகத்துலன்னா விஜய் தான். தன்னால் ஒரு 41 உயிர்கள் பலியான பொழுது பத்திரிகையாளர்கள் வந்து திருச்சி விமான நிலையத்தில் சார் 31 பேர் செத்து போயிட்டாங்களா, என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்குள்ள பத்திரிகையாளர்களை சந்திக்க பயந்து கொண்டு ஓடி ஒளிந்த நபர் 3 நாட்கள் கழித்து வீடியோவில் வந்து பதில் சொன்னார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஹியரிங் போயினப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கரூர் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வந்து எங்களை வந்து போக சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனோம், எதுவும் பேட்டிலாம் கொடுக்காது இன்னைக்கு வாதம் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்ல வேண்டிய இடத்துல போலீஸ் எங்களை பேட்டி கொடுக்க வேணான்னு சொன்னாங்க, அதையும் மீறி நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லலாம்ல? தைரியமான ஆளா இருந்தா ஆதவ அர்ஜுனா சொல்றது மாதிரி 56 இன்ச்சு மார்புள்ள கொண்ட விஜய் வந்து தைரியசாலின்னா பிரஸா பார்க்கலாம்ல? இன்னொன்னு, எனக்கு என்னைக்கு விஜய் மேல மரியாதை போச்சுன்னா, நம்ம தமிழர் பண்பாடை என்னன்னா, யார் வீட்லயாவது துக்கம்னா நம்ம போய் அந்த துக்க வீட்டுக்கு போய் நேரடியாக விசாரிச்சு ஆறுதல் சொல்லுவோம். துக்க வீட்டுக்காரங்களை தான் இடத்துக்கு வர வச்சு விசாரிச்ச உலகத்திலே ஒரே மனிதன் விஜய் தான். அன்னைக்கு தான் என் மரியாதை போச்சு விஜய் மேல. ஏன்னா ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஒரு துக்கம் ஏற்பட்டு போச்சு, தன்னால ஒரு இடர். நம்ம யாரையாவது ஒரு 2 வீலர்ல மோதி லேசா அவனுக்கு ரத்தம் வந்தா கூட 2 நாளைக்கு நமக்கு மனசு அப்படியே என்னடா நம்மளால அப்படி நடந்து போச்சேன்னு நினைப்போம். ஆனா 41 பேர் செத்தும் ஒரு மனிதாபிமானமா ஓடி போனார் பாருங்க. அன்னைக்கே விஜய் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர். அருமை சார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய ஒரே விஷயம் கொண்டு வராது. இதே மனநிலைமை இருந்துச்சா? இதே மனநிலைமை இருந்துச்சா? கள்ளக்குறிச்சி ஐயோ கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்களே அப்படி ஒரு மனநிலைமை இருந்துச்சா? கள்ளக்குறிச்சி வேறு, இது விஜயோட இன்வைட்டட் ஆக்சிடென்ட். அது கள்ளக்குறிச்சி ஆக்சிடென்ட், இது ஆக்சிடென்ட் விபத்து. கள்ளக்குறிச்சி ரெண்டுமே விபத்து தான். இது அழைத்து நடந்த நடைபெற்ற சம்பவத்துக்கும் விபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சிவசங்கர், நீங்க பேசக்குள்ள நான் பேசல, ஆன்லைன்ல வேற பேசுறீங்க. செகண்ட் ரவுண்ட் அப்புறம் கஷ்டமா இருக்கும் பாத்தீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர். அதனால இல்ல உயிரிழப்பு தானே. ஒரே ஒரு விஷயம் அன்றைக்கு இந்த மனநிலைமை இருந்துச்சான்னு கேட்டேன். ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேங்க. தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய வீட்டில் இருக்க இடம் கொடுக்காதவர், ஊருக்கு நான் நல்லது செய்யறேன்னு சொன்னா முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க அது ஒண்ணே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்க சொல்லி ஆய முடியாதீங்க. எல்லா அரசியல் அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்ட பிறகு அது சொந்த பிரச்சனை இல்ல, அது வந்து தமிழக சட்டப்பேரவையில என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். இப்ப அது பேச வேண்டாம். அது இன்னைக்கு டாபிக் விஜய பத்தி பேசுங்க. நீங்க வச்ச டாபிக்ல தான் நான் விஜயோட பர்சனல் சிலபஸை தாண்டி போவாதீங்க. இல்ல விஜய் சிலபஸ்க்குள்ள விஜய் சிலபஸை தாண்டி போவாதீங்க. விஜய் சிலபஸ்க்குள்ள பர்சனல். நீங்க விஜய காப்பாத்த முயற்சிக்காதீங்க. நீங்களா ஆதவ அர்ஜுனாவை காப்பாத்த முடியாது. நமக்கு வேலை இல்ல. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து ஆதவ அர்ஜுனா தேனி கூட்டுல கை வச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னாரு ரஜினி? காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும்னா என்ன சொல்லும்? ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் தங்களுடைய வாக்கின் மூலம் விஜய்க்கு பதில் சொல்லுவாங்க. நீங்களும் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. அதாவது நீங்களும் ரஜினி குரல் கொடுத்துருக்கீங்க. இதில் முத குரல் கொடுத்தது பிஜேபி, அடுத்து அதிமுக, அப்புறம் வந்து திமுக.
ஸோ இப்போ ரஜினி ரசிகர்கள் நீங்க குறி வச்சு தான் வந்து இந்த மாதிரி நீங்க கையில எடுக்கிறீங்க. எங்களுக்கு ரஜினி ரசிகர்லாம் குறி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் 23 எப்படி தெரியும்? பெரும்பாலான ரஜினி ரசிகர்கள் திமுக உறுப்பினர்கள், அதனால எங்களுக்கு தானாவே ஓட்டு விடும். ஓகே, நாங்க ரஜினியை நாங்க ஆதரிக்கிறது அதனால தான் ரஜினியை வந்து களமிறக்கலையா இந்த விஷயத்துல நாங்க ரஜினியை ஆதரிக்கிறதுக்கு காரணம், ஓகே, ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து பயந்தார் ஒண்ணு, பயந்தாங்குழி நீங்க ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் பயந்தாங்குழி. நீங்க போய் இன்னொருத்தவங்களை பார்த்து, ஒரு தைரியமான நபரை பார்த்து ரஜினியை பார்த்து பயந்தார்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, நான் அதை முதல் சொல்லிட்டு கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த திரு ரியாஸ் சொல்லுங்க. அதாவது காங்கிரஸுக்கும் ரஜினிக்கும் வந்து நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அது வந்து இன்டர்நெட்டில், அதே மாதிரி மத்தியிலும் சரி. இப்போ எப்படி பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணக்கமாக இருக்கிறாரோ அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களோடும் ரொம்ப இணக்கமான ஒரு தலைவர். நிச்சயமா. ஏன்னா அவர் போட்டிருக்கிற அந்த கதர்லேயே வந்து தெரியும். இப்போ இங்கே நான் என்ன கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மீண்டும் ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகளை திமுக கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ தேவைப்படுகிறதா? ஏன்னா வந்து இத்தனை நாள் வரைக்கும் அறிக்கை வரல, இன்றைக்கி அறிக்கை வந்திருக்கு. இந்த அறிக்கையில் அவர் சொன்ன அந்த நேம் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது எல்லாமே மிங்கிள்டாக இருக்குது. ஸோ இப்போ மிங்கிள்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறார். அப்போ நன்றி சொல்கிறாருன்னா ரசிகர்களை குறிப்பாக வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுடைய கருத்து? உங்களோட கேள்வியிலேயே அந்த பதிலும் இருக்கு. ஆமாம், ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட மிகப்பெரிய நெருக்கத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் 1996 சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் சொன்ன வார்த்தை பேசாம சொல்றேன், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்ததுன்னு சொன்னா இனி கடவுளாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு விஷயத்தை வச்சார். அந்த விஷயத்தை வைத்த அந்த ரஜினி என்ற ஒரு மாமனிதர் நிச்சயமாகவே இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய சக்தி. இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களின் வாக்கு எங்கும் செல்லாது. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க தான் உங்களுடைய முன்னணி தலைவரா சொல்றீங்க, ரசிகர்கள்லாம் போடுற வாக்கு வாக்கா மாறும். ரசிகர்கள் கூடுற கூட்டம் வாக்கா மாறும். நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க. அதாவது ரஜினியோட வாக்கு ஃபுல்லா ரசிகர்கள் உண்டு, தற்குறி ரசிகர்கள் உண்டு. இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. ரசிகர்களை பண்பட்ட ரசிகர்கள் எப்படி இல்ல, ரஜினியுடைய படங்கள் மூலமாக அவர் மக்களுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். விஜய் அவர்களுடைய ரசிகர்களுடைய நீங்க பார்த்திருப்பீங்க, வண்டி முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க, டயர்ல மாட்டி செத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தினது யாரு? ரஜினிகாந்த் மதுரையில போயிட்டு இது ஒரு திருமணம், அது வேற யாரும் இல்ல, சொல்லுங்க, திமுகனுடைய தென்மண்டல அமைப்பு செயலர் இருந்தார் திரு அழகிரி அவர்கள். அவருடைய பையன் துரை கல்யாணத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது மதுரையில பழங்கானத்தம் என்ற இடத்துல ரஜினியோட வண்டிக்கு பின்னாடி மோதி ஒருவர் உயிரிழந்தார். வண்டிக்கு பின்னாடி மோதி உயிரிழந்தார். ரைட்டா? வண்டிக்கு பின்னாடி தெரியல, வண்டி முன்னாடி பின்னாடி. நான் வண்டி இங்க போயிட்டு இருக்கு, பக்கத்திலே போயிட்டு தலைவா தலைவா தளபதி தளபதின்னு கத்திட்டு அதை ஆதரிக்கக்கூடிய நிலை என்ன சார்? அதே சேம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதா? இல்ல சார், எனக்கு புரியல. இந்த வேலையில ரஜினி செஞ்சாரா? இல்ல, நான் சிரிச்சிட்டே இருக்கிறதா? சிரிச்சிட்டே என்ன முன்னிலைப்படுத்தி நான் இங்கதான் இருக்கேன் சார். ரசிகர்கள் வந்து வாகனத்துல சிக்கி உயிரிழந்த கூடாது என்று ஒரு தலைவன் நினைக்கணுமா கூடாதா சார்? அவருடைய பயணத்தை அவர் தொடர்ந்துட்டு இருக்கணும். வாகனம் மிக மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனம் போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஜினி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு தடுத்தார்கள் என்ற ஒரு கூற்றை வைத்தார்கள் என்று சொன்னால் அது யாருக்கு பாதிப்பு? யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக RSS உடைய அடியாளாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா கூறிய கருத்து இது. அது அண்ணனுடைய கருத்து. நீங்க சொல்றீங்க, நீங்க 100% ரொம்ப தெளிவா சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கூட இருந்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துல நிச்சயமா வரணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு நபர் யாருன்னா ஆதவ அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய வெளிச்சத்தின் கீழ் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்தார். அது முடியாத பட்சத்துல அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கும் விதமாக, கூட்டணிக்குள் பிளவு ஏற்படுத்தும் விதமாக கேவலமான கருத்துக்களை முன்வைத்தார். சார் எப்படி சார்? இல்ல, அது எப்படி கேவலமான கருத்து சார்? தலைமைக்கான கருத்து சார். இல்ல விசிகாவுடைய தாரக மந்திரம் என்ன தெரியும்? என்ன சார்? 2016 விசிகா கைப்பற்றும் தமிழகத்தை அப்படி ஆட்சியை பிடிப்போம், அதிகாரத்தை பிடிப்போம். அதற்கான கால சூழல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட தலைமை பேசியிருக்கேன்னு திருமாவளவனே சொல்லியிருக்கிறாரு. சார் பேசியிருக்காரு. அதற்கான கால சூழல் இப்பொழுது தமிழகத்தில் இல்லை என்பதை உணர்ந்த தலைமை அந்த முடிவை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு தருதலை போன்று செயல்பட்டார் ஆதவ அர்ஜுனா என்பதுதான் நிதர்சனமான உண்மையை சொன்னா தருதலை சார். உண்மை இல்ல சார், தலைமை என்ன கூறுகிறதோ அதற்கு கட்டுப்படுவன் தான் கண்ணியமிக்கவன். இல்ல அப்போ அந்த கருத்து வந்ததுக்கு பிறகுதான் வந்து அது அவருடைய கருத்துனே திருமாவளவன் ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா சார், அவருடைய தனிப்பட்ட கருத்து அது தவறு.
இல்ல சார், ஒரு கருத்தை சொல்லும்போது அதை எப்படி நம்ம தருதலை நம்ம சொல்லலாம் சார். பவன் கல்யாண் போல நீங்களும் வந்து தமிழ்நாட்டுல கொடுக்கலாமே. அவர் பாருங்க, சந்திரபாபு நாயுடு இவர் வந்து கொஞ்சம் சீட்டு தான் வந்தாரு, துணை முதல்வர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி தலைவருக்கே நீங்க வந்து மரியாதை செலுத்த மாட்டேன்றீங்கன்னு தான் ஒரு விஷயத்தை முன் வச்சாரே தவிர, ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் ஏன்னா வேற விதமா பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியா சார், நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா வந்து தலைமைக்கு எதிராக ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விசிகால இருக்கும்போது அவருடைய தலைமைக்கு ஆதரவாக தான் கருத்தை முன் வச்சாரு. அதை அங்கே ஏற்றுக்க முடியல, உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டார். இப்பயும் விஜய்க்கு ஆதரவாக தான் நம்ம கருத்துக்களை முன் வச்சிருக்கோம். ரஜினிகாந்த் போல அந்த வலிமையை தாங்க முடியாமல்ல, எந்த ஒரு அழுத்தம் வந்தாலும் ரஜினிக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட விஜய்க்கு வந்து அழுத்தம் இப்போ அதிகமாக இருக்குது. அதையே வலிமையாக தாங்கி கொண்டிருக்கிறான்னு தானே சொன்னார். விஜய்க்கு பயங்கரமான அழுத்தங்கள்லாம் வந்தது. அப்பெல்லாம் ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்போ இருக்கிற வர அழுத்தத்தை வெளியே சொல்றாரு. இல்ல, இப்ப இருக்க அழுத்தத்தை சொல்றாரு. ஏற்கனவே வந்த அழுத்தத்தையும் விஜய் சொல்லி அழுதுருப்பார்ல, அந்த தகவலையும் சொல்லணும்ல. அதை பற்றி ஆதவ அர்ஜுனாக்கு தெரியாதா? இல்ல என்று சொன்னால் அவர் ஆதவ அர்ஜுனா இதுதான் பேச போற எடப்பாடியார் அவர்களே, நீங்க உடனடியா விஜய்க்கு ஆதரவாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்களும் பதிவிடுங்க. என்ன சொல்லணும், ரஜினியை வந்து இது மாதிரி தவறான கருத்தை சொல்லியிருக்கேன், இது சம்பந்தமா நீங்க எது சரியா செய்யணும்ன்றதை முடிவு பண்ணி உடனே சொல்லுங்க. ஏன்னா 13 பேர் சுட்டு கொண்டாலும் நீங்க டிவியில பார்த்து தெரிஞ்சுக்க கூடியவர். அதனால நான் இப்பவே உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். அந்த ஹிண்ட்ஸின் அடிப்படையில நீங்க உடனடியா ரஜினிக்கு ஆதரவா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் மிகவும் பிடித்த நபர் ரஜினி என்ற ஒரு கருத்தை பதிய வைங்க. ரஜினி ரசிகர்களின் வாக்கு நமக்கு வேண்டும், அப்போ வந்தாதான் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கணும், இதுதான் எங்களுடைய அஜெண்டா, அதற்காக தான் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்ற கருத்தை பதிய வைப்பதற்காக எடப்பாடியாரிடம் பேசிவிட்டாரா ஆதவ அர்ஜுனா? இது எங்களுடைய கேள்வியா இருக்கு. சரி, நம்ம பேசலாம். திரு வெங்கடேஷ் சார், இப்போ நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவோட பி டீம் சொன்னீங்க. ஆனால் ரியாஸ் வந்து என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கைக்கூலியாக அங்கே போய் தாவைக்காக்குள்ளே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக தான் ஆதவ அர்ஜுனா இது போன்ற பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிவிக்கே தான் ட்ரம் கார்டா எல்லா கட்சிக்கும் வாக்கு வாங்குறதுக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளராக ஆதவ அர்ஜுனா இருந்தாருன்னா அவர் ஏங்க திமுகவில் போயிருந்தாரு? சபரீசன் அவர்கள் தானே வெளியே அமிச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் பி டீம் சொல்கிறது ஏன் சொல்கிறோம், திமுகவோட 2021 தேர்தலுக்கு மார்ட்டினுடைய லாட்டரி அதிபர் மார்ட்டினிலிருந்து அவங்க கம்பெனிலேருந்து 550 கோடி தேர்தல் பாண்ட்ஸுக்கான நிதியை வாங்கி கொடுத்தவ ஆதவ அர்ஜுனா. அவங்க மறுக்க முடியுமா? 550 கோடி வாங்கினாங்களா தேர்தல் பாண்ட்ஸு? அந்த ஒரே கம்பெனி கொடுத்து அந்த கார் ஃபார்முலா நடத்தினாங்களே ஒருத்தங்க, தேவ ஏஜென்சிஸ், அவங்க ஒரு 150 கோடி கொடுத்தாங்க. இது 2 தான் வந்து திமுக வாங்கின தேர்தல் பாண்ட்ஸ். அப்புறம் அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் ஓரியன்டா சொல்றீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. இது என்ன பண்ண முடியும்? அப்புறம் அண்ணன் ஒரு கதையை சொன்னார், காங்கிரஸுக்கு மிக நெருக்கமாக ரஜினிகாந்த் இருந்தார். எங்க நெருக்கமா இருந்தாரு? அதே காங்கிரஸ் 1996 ஜெயலலிதா அம்மையாரோட நரசிம்மராவ் வந்து கூட்டணி வச்சதுக்காக தான் தமிழ் மாநில காங்கிரஸ்னே ஒரு கட்சியே வந்துச்சு. அது வந்து மூப்பனாருடன் அவர் நெருக்கமா இருந்தார். மூப்பனார் எல்லா திரைப்பிரபலும் நெருக்கமா, விஜயகாந்துக்கு மிக நெருக்கமா இருந்தாரு, ஆசை இப்ராஹிம் ராய்க்கு நெருக்கமா இருந்தாரு, ரஜினிகாந்த் நெருக்கமா இருந்தார், எல்லாருக்குமே நெருக்கமா இருந்தார். தவிர காங்கிரஸுடன் அவர் நெருக்கமா இருந்தார்ன்றது எந்த இதுலையுமே அவர் பதிவு செஞ்சதுல, எந்த இடத்துல காங்கிரஸை பற்றி அவர் பொது வழியில பேசினதும் கிடையாது. அதே போல திமுக இருக்க எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் தான். அதனாலதான் வந்து ரஜினி வந்து திமுக ஸ்டாலின் அவருக்கு இருக்கும்போது அவர் வந்து முதல்வராகவோ இல்லை கட்சியாவோ வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? ரஜினி வந்து எனக்கு ஒரு பெரிய ஐகான். அவருக்கு வந்து திமுக காரிலே ரசிகர்கள் இருப்பான், அதிமுக இருக்கான், மதம் கடந்து, இனம் கடந்து, ஜாதிகள் கடந்து, கட்சிகள் கடந்த ரசிகர்களுங்க. இங்க நாங்க இப்ப 4 பேர் ஒரு கட்சியில் இருக்கோம். மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய கார் பயணத்துல நான் வந்து எம்ஜிஆர் பாட்டு தான் விரும்பி கேட்பேன்றாரு. எம்ஜிஆருடைய முதல் ரசிகன் சொல்றாரு. அது வேறு, இது வேறு. கொள்கை ரீதியா அவர் வந்து அஇஅதிமுக முரண்பட்டு அதை வீழ்த்துறதுக்கான பாடுபடுறது அது வேறு. ஆனால் என்னுடைய வந்து பெரியப்பா தான் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய பாட்டை தான் நான் கேட்பேன், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாட்டை எனக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல. நீங்க அது இதுலயும் பண்றீங்க. இப்ப நாங்க 4 பேர் 5 பேர் பேசிட்டு இருக்கோம், உங்களை உட்பட, கேமராமேன் நண்பரை உட்பட எல்லாரையும் கேளுங்க. எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தோட ரஜினி ரசிகர்கள் அதுல 3 பேர் இருப்பாங்க. சோ இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒதுங்கி வாழ்ந்து ஆன்மீகத்தை நோக்கி திரைப்படங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறல சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விட்ட கதையா அவர் எதுக்கு இப்ப வம்படியா இழுக்கணும்? அதுக்கு திரைமறைவுல இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், அதுதான் பதில் சொல்லிட்டேன். ஆர்எஸ்எஸ் தான் அவர் இருந்தாருன்னா அவர் ஏன் வந்து திமுக சபரீசன் அவர்கிட்ட ஐபேக் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட தேர்தல் வேலை பார்த்து அதற்கான டேட்டாவை ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன்ட்ட கொடுத்து அவங்க கட்சியை டெவலப் பண்ணிட்டு அவங்க கேட்ட சீட்டு. அப்ப அவர் கேட்டது வந்து ஒரு எம்பி கிட்ட 3 திருமாவளவன்ட்ட கேட்டப்ப 3 எம்பி கேட்டாங்க பொது தொகுதியில், அது தரலன்னு தான் கோச்சிக்கிட்டு வெளியே வந்தார். திமுக இருக்கப்பே அவங்க சீட்டு கேட்டாங்க, தர முடியாது அவங்க சொல்லுவோம் தான் திமுக விட்டு வெளியே வந்தது. இன்னைக்கு வரையும் ஒரு சுயநலத்தினுடைய சீட்டு கொடுக்காத ஒரு கட்சியை நம்ம பழி வாங்கணும் தான் பொது வழியில போய் அவர் பேசுறாரு. சரிங்களா? இதுல இருந்து ஆர்எஸ்எஸ் ரோல் அங்க எங்க வந்துச்சு?
RSS ரோல் எதுனா ஒன்று சொல்லுங்க. இப்போ வந்து அவர் வந்து ஸ்வயம் சேவ சங்கத்தில் வந்து இதில் வருஷம் வந்து ஷாக்காவில் பங்கேற்றிருக்காரு, அதில் ஒரு வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. இல்லை பிஜேபி தலைவரோட நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லுங்க. எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடன் ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் பயணப்பட்டிருக்காரு. அந்த கட்சிக்கு தேர்தல் பான்ஸாக தன் மாமனாரிடம் சொல்லி பெரிய நிதியை வாங்கி கொடுத்திருக்காரு. திருமணம் நடத்துகிற பெரும்பாலான கூட்டத்துக்கால பெரிய பினான்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதுல இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து இன்னைக்கு தாவேகா நடத்துற அனைத்து கூட்டங்களுக்கும் பெரிய ஸ்பான்சரா அவர் தான் பண்றாரு. அவர் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறாருன்னு அவங்க சொல்லப்படுகிறது. இப்ப புசி ஆனந்த் ஆகட்டும், நிர்மல் எங்க கட்சியில இருந்து போனார், நிர்மல் குமார் ஆகட்டும், ராஜ்மோகன் ஆகட்டும், வருண்ராஜ் ஆகட்டும், இவ்வளவு பேர்லாம் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் எதுனா ஒரு இடத்துல ஹைலைட் பாக்குறாங்களா? ஹைலைட் யார் ஆறா? ஆதவ அர்ஜுனா ஹைலைட். ஏன்னா எப்படி ஹைலைட் ஆகணும்ன்ற சூட்சமத்தை தெரிஞ்சவர் அவரு. ஆதவ அர்ஜுனாவுக்கும் RSSக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஏங்க பிஜேபிக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க. நேத்து கூட வந்த பேட்டி, நிர்மல்குமார் பேட்டியை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைகிறது, ராமதாஸ் இணைகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பிரபலண்ட் பண்ணி ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர எந்த கட்சியும் எங்களிடம் கூட்டணி பேசவில்லை, நாங்கள் தனித்து போட்டுக்கிறோம் நேத்து சொன்னாரு. அதை முடிச்சிடுறேன். செங்கோட்டையன் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் வந்து திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், தவிர வேற யாரும் முதலமைச்சருக்காக நாங்க கட்சி ஆரம்பிக்கலாம். அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க இதுல RSS ரோல் அங்க என்ன இருக்கு? ஓகே சொல்லுங்க ரியாஸ், இதுல RSS ரோல் இல்ல, நீங்க என்ன RSS சாயம் பூசுறீங்க? RSSக்குன்னு தனியா வெளிப்படையா நாங்க RSS காரங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் என்னைக்குமே கிடையாது. RSS ஆட்கள் மறைமுகமா தான் வேலை செய்வாங்க. எதற்கு வெளிப்படையாக நாங்க RSS காரங்க தான் சொல்லிட்டா மக்கள், தமிழக மக்கள் நிச்சயமாக புறக்கணித்து விடுவாங்க. இல்ல இந்த விஷயத்துல ரஜினி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவே பேட்டி கொடுத்தார் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல. அதாவது வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது போல எனக்கு பூச முடியாது அப்படின்னு சார். அப்ப என்ன அர்த்தம்? RSS அங்க நெருக்கடி கொடுத்திருக்காரு. யாரு பாஜகவின் நெருக்கடி என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? 2017 நான் கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்ன நபர் 2020 மறுபடியும் கட்சி ஆரம்பிப்பேன் சொன்ன நபர் எதற்காக சொன்னார் என்று சொன்னால், அஇஅதிமுகவுடைய ஆட்சி இங்க இருக்கு. 10 ஆண்டுகளாக அஇஅதிமுகவுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் 6 ஆண்டுகள் வந்து நேரடியாக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்தார்கள். 4 ஆண்டுகள் துரோகிகளால் ஆட்சி செய்யப்பட்டது தமிழகம். அதன் வெளிப்பாடு தமிழக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தார்கள். 10 ஆண்டுகால ஆண்டி இன்கம்பன்சி இருக்கும். எப்படி சார் இந்த நீட்ல வந்து 7.5% கொடுத்தது துரோகிகள் கொடுத்ததா? இல்ல, நீட்ல 7.5% கொடுத்தது நாம இருந்திருந்தாலும், இந்தியாவிலே அதிமுக சார் கொடுத்துச்சு. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தாலும் அதை விட அதிகமாக பெற்றிருக்கிறது. எத்தனை படுகொலை எங்களுடைய ஆட்சி மத்தியில் இருந்து என்று சொன்னால் நிச்சயமாக எங்களால சாதிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகமோ எங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. ஆட்சி ஆளும் பொழுது இந்த மறுபடியும் சொல்ற வாக்குத்தட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்களே ஒடுக்கப்படுவார்கள். அதன் பிறகு எங்கள் ஆட்சி வரும். தமிழகத்தில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆட்சிக்கு வருவோம். ரெண்டு வரும் சார். சொல்லுங்க, சேயன் குறிக்கிறார். நீட்டு சம்பந்தமா சட்டப்பேரவையிலே தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டார். நாங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று இருந்த நேரத்தில் எங்களால் ஆட்சி அமைக்க இயலவில்லை. அதனால் எங்களால் நீட்டை நீக்கரவு செய்ய முடியலன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நீட்டை நாங்க நீக்கல, நாங்க ஏமாத்தணும், தேர்தல் அறிக்கையில சொல்றோம்னு சொன்னா 2024 கேட்கல, 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோ தான் கேட்கறாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோல நீட்டை நீக்குவோம், உள்ஒதுக்கீடா 10% சொன்னீங்களே, உள்ஒதுக்கீடு 10% கொடுத்தீங்களா? உங்களுக்கு பவர் இருந்துச்சு. நீட்டுக்கு பதிலா உள்ஒதுக்கீடு அரசு மாணவர்களுக்கு 7.5% ஏற்பாடு வச்சிருக்காரு. உள்ஒதுக்கீடா 10%. 2021 மேனிஃபெஸ்டோ என்ன சொன்னீங்க? டாபிக்கா அத பேசுங்க. இல்ல இங்க வந்தனால தான் 21 தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்துட்டு 24 சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படியே 21 கொடுத்தீங்க. கனிமொழி அக்கா எதை நம்பி கேட்சாங்க? கனிமொழி அக்கா எதை வைத்து மடமாத்தி விட்டு ஏதா இருந்தாலும் திமுக, வெள்ள அடிச்சாலும் திமுக, வெள்ள வந்தாலும் திமுக.
சார் நீட் கூட நீக்க முடியல சார். அது உச்சநீதிமன்ற ஆர்டர். அது உச்சநீதிமன்ற நீட்டை நீங்க நீக்க முடியல. அது உச்சநீதிமன்றத்துக்கு கீழ இந்த வர சிவசங்கர் வர ஒத்துக்கிறேன். அது உள்ள நான் வரல. நீங்க தேர்தல் மணிக்கேசல 7.5% உள்ளொதுக்கீடு தருவானீங்களா? ஏன் பண்ணல? அது சொல்லுங்க பதில. 5 வருஷம் ஆண்டில ஏன் பண்ணல? நீங்க தான் பவர் இருந்துச்சு. 12 வருஷம் பவர் இருந்துச்சு. என்ன செஞ்சது தமிழ்நாட்டுக்கு? 12 வருஷமா காங்கிரஸ் ஒத்துது கூட ஒத்துது. ஒட்டுறது இவங்க தான். நீங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுகவை இவங்க நீக்குவாங்களா? என்ன கதை இப்போ கொண்டு வந்து சரி ஓகே இவங்க நீக்குவாங்க. இந்த பிஜேபி ஒன்றிய அரசுல இருக்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது? நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணு செய்யறதுக்கு காலையில சோறு போட்ட தூய்மை பணியாளர் சோறு போட்ட காலை உணவு தூய்மை பணி பேச தலையில இந்த கொரோனா காலத்துல தட்டு வச்சு அடிக்கல சாதனையை சொல்லி ஓட்டு வச்சு அடிக்கல. கொரோனா காலத்துல 12 வருஷத்துக்கு நீ வந்து ஆட்சி பண்ணல சென்ற மத்திய அரசு சார். கொரோனா கையாண்டது போல என்ன செஞ்ச தமிழ்நாட்டுக்கு காசுல சாதனையை சொல்லி போறாங்களா? மனத்தை இவங்களுக்கு மேற்கு வங்கன்னா காளி, பீகார்னா புள்ளையாரு, தமிழ்நாட்டுல முருகன், இப்படி சாமியை தூக்கிட்டு அவங்க மடைமாற்றம் பண்றாங்களா? தன்னுடைய வேலையை தெளிவா செய்யறாங்க. கூட நான் விட்டுட்டேங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் சொன்னீங்க என்ன செஞ்சாங்க? 12 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திருச்சியில வந்து சொல்லிட்டு போனாரு, இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம். 13,000 கோடி லட்சம் கொடுத்திருக்கிறோம். 13,000 கோடி என்ன சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு சங்கி பேசுறாங்கல்ல, அவங்கள சொல்ல சொல்லுங்க. 20 நிமிஷம் கொடுங்க, நான் சொல்ல சொல்லுங்க. சரி சரி அத பத்தி பேசலாம். நுழையாத திட்டத்தை பேர் வைக்கிறது, ஏன்னா அந்த திட்டம் செயல்படுத்த முடியாது. புச்சிக்காங்கிறது இதே வேலையா போச்சு. சரி ஓகே ஓகே படங்காட்ட வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. திமுக மாறுகிறார்கள் அண்ணன் ஒரு உதாரணம். டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னா படம் காட்டுபவர்னா மோடின்னு போட்டிருக்கான். பெரிய படம் காட்டுவே ஸ்டாலின் போட்டுருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? பெரிய படம் பிளாக் மாற்றுபவர்னா சங்கீன்னு போட்டுருக்கான். பிளாக் பஸ்டர் மூவி யாரு? ரெட் ஜெயிண்ட் ஸ்டாலின் and உதயநிதி ஸ்டாலின். பிளாக் பஸ்டர் மூவி கூட இப்ப கூட காங்கிரஸ் இல்ல கூட காங்கிரஸ் காங்கிரஸ் கூட அதானிக்கும் அம்பானிக்குமே தள்ளுபடி செய்யறாங்க. அரசியல் இல்லாடி சீட் இல்ல. அதானிக்கும் நாட்டை கூட நாட்டை வித்தது வந்து மோடி. அரசியல் வேற. அதானிக்கும் அம்பானிக்கும் அடிமையாக இருப்பது சிவசங்கர், உங்களுடைய கருத்து. அவர் என்ன சொல்வாரு? அதானி அம்பானி தான் எங்க முதலாளிம்பாரு. என்னதான் சொல்ல போறாரு? அப்ப வேணா சிவசங்கர் புதுசா என்ன சொல்லுவாரு? சரி சார் விடுங்க சார். அதானிக்கு அம்பானி தான் எங்க முதலாளி, மோடிக்கு முதலாளி அதானி அம்பானி. சரி விடுங்க. தமிழ்நாட்டுல இருக்க விக்கிறது தான் 12. சரி விடுங்க. சரி விடுங்க. என்னதான் சொல்லுவாரு? சரி விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதே அதானி அம்பானி கூட ஒப்பந்தம் போடுற நீங்க தானே. அதே ஹைதராபாத் அணிக்கு ஒப்பந்தம் போடுறீங்கல்ல. ஹைதராபாத் அணிக்கு ஒப்பந்தம் போடுறீங்க. அதே அதானி அம்பானி போட்டோம். டேட்டா சென்டருக்கு யாரு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யல. அம்பானி பேர் என்ன? அதாவது ஏழையோட கணக்குல போதிய இருப்பு இல்லைன்னா பணம் கொடுப்பாங்க. ஆனா அதானி அம்பானிக்கு கோடி கணக்கில் சரி ஓகே 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 சரிங்க. சிவசங்கர் நம்ம சாமானியன் வாயில் மண்ணு இல்ல, அதானி அம்பானி வாயில் தங்கம். இதுக்கு ஜால்ராதா 2 பேரு. அதே அம்பானி கூப்பிட்டு நீங்க ஏன் வந்து ஒப்பந்தம் போடுறீங்க? முடியாது மக்களுக்கு தேவையான பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணல. காங்கிரஸ் கவர்மெண்ட் எதுக்கு அதானி அம்பானி நம்பி பண்றீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் எதுக்கு ஓட்டு போடுறீங்க? போய் பார்த்தாரு. தெலங்கானா மறைமுகமா
நேரடியா நீங்க சந்திக்கிறீங்க. சரி ரைட் ஓகே சரி நிகழ்ச்சி சரி ரைட் ஓகே நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து சிவசங்கர் உங்களுடைய என்ன சொல்ல போறீங்க? நிகழ்ச்சி இருங்க சார் இல்ல பேச விடுங்க let me allow allow sir please என்ன சொல்லுவாரு? ஓகே இருங்க சார் ஓகே நிறைவான சுற்று யாரும் பேசணும் உங்களுடைய நிறைவான சுற்று சிவசங்கர் உங்களுடைய நிறைவான சுற்று ரஜினி ரஜினி ஆதவர்ஜினா விவகாரம் உங்களுடைய நிறைவான கருத்து. சோத்துல மக்கிறது யாருன்னா திமுக தான். முழு பூசணிக்காய் சோத்துல மக்கிறது யாருன்னா திமுக தான். எல்லாம் திமுக தான். ஜெயிக்க போறது திமுக தான். ஆட்சி அமைக்க போறது திமுக தான். எல்லாமே திமுக தான். ஒளிப்ப நீங்க சொல்லவே இல்ல. அது நடக்காது, ஜென்மத்தில் நடக்காது. அது ஜென்மத்தில் நடக்காது. இந்த இடம் நீங்க நடக்கவே நடக்காது. கவலைப்படாதீங்க. நீங்க அதானி அம்பனி பத்தி பேசுறது ரெண்டு பேரும் தகுதியே கிடையாது. நீங்க வந்து தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலையும் நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே அவர் கூப்பிட்டு நீங்க ஒப்பந்தம் பண்ணிருக்க கூடாது. அதை நீங்க பண்றதுனால நீங்க வந்து பேசுற தகுதியே கிடையாது. இன்னொன்னு வந்து நீங்க சொல்லுங்க 41 தகுதியை பத்தி பேச சங்கிகளுக்கு வேலையே இல்ல. சிபிஐல இன்னைக்கு வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து அப்பீரா இருக்கிறாரு. நீங்க 41 பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒரு நாள்ல பண்ண முடியும். விளையாட்டி கொடுத்து உங்களால ஏன் ஒரு நாள்ல பண்ண முடியல? உங்களோட லா அண்ட் ஆர்டர் கிடையாது, டிஜிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? மக்கள் ரொம்ப ரஜினிகாந்த் அவர்களுக்காக நீங்க சொல்றீங்க. ரஜினி நீங்க தாங்க ஆரம்பிச்சீங்க, நீட்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, அதானி அம்பனி ஆரம்பிச்சீங்க. ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும்னா பதில் சொல்லாம இருக்க முடியாது இல்ல. சரி க்ளோஸ் பண்ணுங்க தலைப்புக்கு வா தலைவா. நீங்க இப்ப நீங்க இந்த ரஜினிகாந்த் விஷயத்துல நான் சொல்றது அதான். நீங்க வந்து இப்ப அடுத்து இவர் வந்து உதயநிதிக்கு யார் காம்படிட்டிவ், அவரை எப்படி வராம தடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து திமுக நேரடியாகவும் மறைமுகமாக பாக்குதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே நன்றி உங்களுடைய நிறைவான கருத்துக்கு நன்றி. திரு ரியாஸ் உங்களுடைய நிறைவான கருத்து. திமுகவிற்கு ஆதவர்ஜுனா வேலை செய்தாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே ஆதவர்ஜுனா கிட்ட ஒரு சவாலாவே ஒரு விஷயத்த சொல்றோம். நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமைக்க வைக்க முடியுமா? யார் வெற்றி பெறுவார்களோ அவர் பக்கம் சாய்வது மட்டும்தான் சார். நான் நோட்டா கூட எல்லாம் சொல்லல சார். நாம சொல்றது வந்து அரசியல் கட்சிகள் சார். இப்ப சார் நாங்க இந்தியா ஃபுல்லா இருக்கோம் சார். நாங்க இந்தியா ஃபுல்லா இருக்கோம். திமுக மாநில கட்சி தான் கும்முடி புள்ள தாண்டாது. 21 ஸ்டேட்ல இருக்கோம். கள்ளத்தனமா ஸ்டேட்ல இருக்கோம். 21 ஸ்டேட்ல இருக்கோம். கள்ளத்தனமா ஒரே வீட்ல 100 வாக்குகள் வச்சிருக்கவங்க சொல்லக்கூடாது. ஒரே வீட்ல 100 வாக்குகள் வைத்து போலி ஆட்சி செய்தவங்க சொல்லக்கூடாது. போலியான முறையில் ஆட்சிக்கு வந்தவங்க சொல்லக்கூடாது. சார் 3 பெருசா 21 சார். போலியான முறையில் ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு போய் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சிக்கு வந்தவங்க. வாக்கு திருட்டின் மூலம் கர்நாடகால வாக்கு திருட்டுல ஆட்சி திருட்டின் மூலம் ஆட்சி வந்தவங்க. பிரதேசல வாக்கு திருட்டுல வந்தாங்க. ஓச்சோரி மூலமால வாக்கு திருட்டுல ஆட்சி வந்தாங்க. வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுல வாக்கு திருட்டை மீறி தான் கர்நாடகால ஆட்சிக்கு வந்தாங்க. நிறைவான கருத்து ஓகே இல்ல நிறைவான கருத்து. அதாவது ஆதவர்ஜுனா ரஜினி விவகாரம் அந்த ரஜினியை கையில் எடுத்திருப்பதற்கு திமுக அவனுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக நிறைவான கருத்து. திமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஏவுகணை போன்று செயல்படலாம் என்று நினைத்தார். ஆனால் புசானமாக மாறிவிட்டது. ஒரே ஒரு கருத்தை பதிவு வைத்து வருகிறேன். மூப்பனார் அவர்கள் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்த ஒரு மாபெரும் மேதைன்னு தான் சொல்லுவாங்க. மூப்பனார் அவர்களை தனிப்பட்ட முறையில் மூப்பனார் என்று பார்க்க முடியாது. அவர் காங்கிரஸ் காரவர்கள். காங்கிரஸ் கூட தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் உறவோடு இருந்தார்கள் என்பதற்கு அது சாட்சி. மூப்பனாரையும் காங்கிரஸையும் பிரிவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தவறான கருத்து. அது கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சது. காங்கிரஸ் கூட தான் கடைசியில் இருந்தார். தமிழ் மாநில கருத்து வேறுபாடுகள் வரும் சார். கருத்து வேறுபாடுகள் வரும். தனி கட்சி அவர் நிச்சயமா காமராஜரும் காங்கிரஸ்காரர் தான். மூப்பனாரும் காங்கிரஸ்காரர். அவர் காங்கிரஸ்காரர் தான் அறியப்படுவார். ஓகே நன்றி என்றும் காங்கிரஸ் வாங்கிட்டு பாஜகவிலிருந்து வெளியேறி எத்தனை பேர் பாஜகவிலிருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தவர்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் மூப்பனாருடன் நட்பா இருந்தார், நான் ஒத்துக்கிறேன். அவர் விஜயகாந்த் கூட மூப்பனாருடன் மிக நட்பா இருந்தார். அவர் கல்யாணத்தை முன்னணி நடத்துறவர் டாக்டர் கலைஞர் ஐயாவும் மூப்பனார் தான் நட்பா இருந்து நடத்தி வச்சாங்க. நீங்க வந்து அவ்வளவு காங்கிரஸ் மேல ஈடுபாடு கொண்ட ஆள்னா எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இது வேற தலைப்பு. நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே அதெல்லாம் வரலாறு தெரியாதவங்க சொல்லுங்க. ஓகே திரு வரலாறு படிச்சாங்க வந்திருக்கோம். ஓகே நீங்க செய்யற தவறு ஓடாது. உங்க நன்றி சாதித்து விடலாம் நினைக்கிறீங்க. சர்வாதிகாரம் இந்த கருத்து சர்வாதிகார கருத்து. எல்லாரும் திமுக முதலமைச்சர் படத்தை அடிச்சாரு. உடனே
இவர் வந்து காங்கிரஸ்காரர் இல்ல, இவர் தானே காங்கிரஸ்காரர். புகைப்படம் பேசினா இன்னும் நம்ம ப்ரோகிராம் நிறைய போக வேண்டாம் வேண்டாம். காங்கிரஸ் நீங்க கட்சியை நிமித்தி ஓகே ஓகே உங்களுடைய நிகழ்ச்சி நிறைவு ஜோடிக்கப்பட்ட கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இது வேற டிபேட், இது வேற டிபேட், இது வேற டிபேட். ஓகே ஓகே கலைஞருக்கு பயந்து 63 சீட்டை மிரட்டி வாங்கிய கட்சி. நாங்க அதிகமா மிரட்டி வாங்கிட்டோம். ஓகே 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 நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணனும். ஓகே ஓகே வெங்கடேஷ் சார் நிகழ்ச்சி நிறைவு பண்ணனும். சரி 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 ரைட் ஓகே ஓகே காங்கிரஸ் எங்க இருக்கு? ஓகே நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணனும் சார். இவர் காங்கிரஸ் இல்ல ப்ளீஸ் 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 ஓகே ஓகே சார் ரைட் ஓகே ஓகே நான் அவர்ட்ட கருத்து கேட்கிறேன். நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணனும் சார். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. ரஜினிகாந்த் மீது அவதூறு கருத்தை பரப்பிய ஆதவ் அர்ஜுனா தேன்கூட்டில் கையை வைத்து விட்டார். அதன் பலனை ஏப்ரல் 23 அன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக அனுபவிக்கும். திமுக 7வது முறையாகவும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாகவும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராஜ்செய்திகள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைக்கு விவாத நேரம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது அழைப்பாளர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.